அனைத்து ஆசை பெருமக்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். இந்த கவனஈர்ப்பு உண்ணாநிலை போராட்டத்திற்கு வருகை புரிந்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும், குறிப்பாக கைக்குழந்தையோடு வந்திருந்த ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கவர்மெண்டோட கவனத்தை ஈர்க்கணும், தமிழக அரசுக்கு இது தெரிய வேண்டும், முதலமைச்சருக்கு இது சென்று சேர வேண்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இந்த தகவல் போக வேண்டும் என இந்த நோக்கத்துல தான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மிக சிறப்பான முறையில் இந்த போராட்டம் அமைந்தது. ஒரு வெற்றி போராட்டம்னே சொல்லலாம். காரணம், எல்லா தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் நமக்கு பெரிதும் துணையாக இருந்தாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்கள் வராவிட்டாலும் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, அவங்களோட கணவர், தம்பிங்க, உறவினர்கள், இப்படி எல்லாரையும் அனுப்பிச்சிருந்தீங்க, ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. மழை வெயில் எதுவும் பார்க்காம அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, களைஞ்சு போகல. முழுமையாக வருகை புரிந்து ஆதரவு கொடுத்த அனைவரின் பேச்சையும் கேட்டீங்க. அவர்களுக்கு ஆதரவு பெரிய அளவு நமக்கு ஆதரவு கொடுக்கறதா உத்தரவாதம் வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அவர்களுக்கு துணை நின்ற ஆசிரியர்களுக்கும், மாநில பொறுப்பாளர்களுக்கும் பாதம் பணிந்த வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பா நமக்கு ஆதரவு வழங்கிய தோழர் செல்வா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தோழர் மணி, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்போட மாநில தலைவர், தோழர் பாரதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட செயற்குழு உறுப்பினர், தோழர் அமர்நாத், ஜாக்டோ அமைப்போட மாநில துணைத் தலைவர், மற்றும் தோழர் ஷேகுவேரா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர், அண்ணன் செந்தில் அதிபன் மதிமுகவின் பொருளாளர், அண்ணன் ஆசி தம்பி மதிமுகவின் மாணவரணி செயலாளர், ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வியாளர், ஐயா காசு நாகராசன், ஐயா நாட்டுதுரை சார், மற்றும் ஊடகத்தில் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்த போதும் இந்த முறை மிகுந்த சிரமப்பட்டு சன், நியூஸ் ஜே, பாலிமர், புதிய தலைமுறை, நியூஸ் 18 மற்றும் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு நமக்கு பல்வேறு நபர்கள் உதவி செய்தார்கள். அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மிக முக்கியமாக நமது தலைவர் திரு வைகோ அவர்கள் அன்று மாலை சங்கொலி நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க முயற்சித்தோம். ஆனால் பெரிய அளவில் அது கை கொடுக்கல. அவருக்கு நேரமின்மை காரணமாக அவர் சென்று விட்டார். இருந்தபோதும் நிச்சயமாக நான் முதலமைச்சரிடம் உங்கள் கோரிக்கையை பரிந்துரைக்க சொல்லுவேன் என அவர் திருத்தமாக சொல்லிவிட்டு போனார். ஐயா துரை வைகோ அவர்கள், நான் நாடாளுமன்றம் செல்வதற்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பேன், உங்களையும் நான் அழைத்து செல்கிறேன் என உத்தரவாதம் வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தனியே ஒரு சந்திப்பு, ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்கிறேன், அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சந்திப்பதற்கு வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன் என்ற உறுதி நிலைப்பாட்டை அறிவித்தார். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்போட மாநில தலைவர் ஐயா மணி அவர்கள், நம்ம விட வேகமா இருக்காங்க, நம்ம கோரிக்கையை இன்னும் 1-2 தினங்களுக்குள்ள திங்கட்கிழமை நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அந்த கூட்டமைப்போட தீர்மானங்கள், தீர்மானங்கள் நாங்கள் சேர்த்திப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிபிஐ சிபிஎம்ல வந்திருந்த தோழர்கள் அவர்களுடைய கட்சி தலைவர்கள் வழியாக முதலமைச்சருக்கு இது கண்டிப்பாக சென்றடையும், 100% இல்ல 200% நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. ஐயா அமர்நாத் ஆசிரியர் அவர்கள் ஜாக்டோ அமைப்போட மாநில துணைத் தலைவர், அவர் சொன்ன வார்த்தை, ஏற்கனவே உங்கள் கோரிக்கையை நாங்க போன ஆட்சியில் இருக்கும்போது சொன்னோம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு 7000 முதல் கட்டமாக போடுவோம், அடுத்தடுத்து தேர்வு சேர்வுகளை வைத்துதான் பணியில் அமர்த்துவோம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை இந்த கூட்டத்தில் தான் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து அவங்களோட போராட்டம் இல்ல தீர்மானம் வரும்பொழுது இந்த கோரிக்கையை இணை கோரிக்கையாக நிச்சயமாக நாங்கள் சேர்ப்போம். காரணம், நியாயமான கோரிக்கை, இது உங்களோட அடிப்படை உரிமை, இதுல எந்த பின்வாங்கலும் இருக்கக்கூடாது, நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என அங்கீகரிக்கப்பட்ட ஜாக்டோ அமைப்பு நமக்கு ஆதரவு வழங்கியுள்ளது. மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் திருச்சியில சுற்றுப்பயணம், மேலும் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் நான் இருக்கேன், எனக்கு பதிலாக ஐயா ஷேகுவேரா வருவாரு, உங்களுக்கு ஆதரவு தருவாருன்னு சொல்லியிருக்காங்க. போராட்டத்தை முடித்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கான அறிக்கையை முதலமைச்சரை சந்திக்கும் நிகழ்ச்சியும் நான் ஏற்பாடு செய்வேன், நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கு ஒன்றை மட்டும் நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
நம்ம அந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது சமூக ஊடக வலைதளங்கள்ல பல்வேறு எதிர்ப்பு வரும். இன்னும் குறிப்பா சொல்லணும், இதற்கு முன்பு நம்மோடு இருந்தவர்களே முதுகில் குத்தும் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எப்பயுமே அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம பின்வாங்குற நோக்கம் இருக்கக்கூடாது. நிறைய வேற மாதிரி டைலூட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, அது வெளிப்படையா சொல்ல முடியாது. இருந்தாலும் அதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கருத்துக்கு நீங்க நேர்மறையாக உங்க சட்டத்தின் பூர்வமாக உங்களோட வழிய உங்களோட விமர்சனங்களை நேர்மையான முறையில வைங்க. யார் எந்த எதிர்கருத்து தெரிவித்தாலும், அதாவது குறிப்பா சொல்லணும்னா இன்ஸ்டியூட் வச்சு ரன் பண்றவங்க தான், அந்த நோக்கத்துல இருக்கிறவங்க தான், அதுக்காக 100-200ன்னு வசூல் பண்ற குரூப் தான் அடுத்த எக்ஸாம் வருது நீங்க போய் படிங்க அப்படின்னு சொல்லி உங்களை பேசுவாங்க. யாரும் இந்த தேர்வுக்கு பயந்தவர்கள் அல்ல. 5 தேர்வு எழுதியவர்களுக்கு 6வதாக தேர்வு எழுதுவதில் எந்த அச்சமும் இல்லை. அப்படி எக்ஸாமுக்கு வருது படிங்கன்னு சொல்றவங்க எப்போ போய் அமைச்சரை சந்திக்க போறாங்க? எத்தனை ஆயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி இல்ல அந்த நோட்டிபிகேஷன்ல வர வைக்க போறாங்க? 2025 ஏன் அந்த நோட்டிபிகேஷன்ல வர வைக்க அவங்களுக்கு திராணி இல்லை? 2026 ஏன் நோட்டிபிகேஷன்ல வர வைக்க அவங்களுக்கு திராணி இல்லை? அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் 100 ரூபாய் 200 ரூபாய் குரூப்ல இருந்து 10,000 ரூபாய் 20 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப். ஒரே ஒரு நோக்கம், உங்களுடைய உழைப்பு சுரண்டலை, உங்களுடைய பொருளாதார சுரண்டலை. அதை மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நோக்கமா இருக்கு. வேற எதிலும் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. உங்களை ஈஸியா பிரித்தாளும் சூழ்ச்சியில பல்வேறு வார்த்தைகளை வைத்து விளையாடுவார்கள். எத்தனையோ போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். நமக்கு முன்னாடி இருந்த 2013 2017 இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கடினப்பட்டிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த குழுவும் கடினப்பட்டு தான் இருக்கு. அரசு சொல்லக்கூடிய அரசாணையை ஏற்று தேர்வு எழுதியிருக்கோம், அதுலயும் பாதிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 8 வருஷத்துல ஒரு நோட்டிபிகேஷன், அதுவும் தேர்தலுக்காக தான் நடத்தப்பட்டது என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த எதிரியை விட மோசமானவங்க யாருன்னா, கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய, முதுகில் குத்தக்கூடிய சிலர். அவங்க பேரு சொன்னா கூட அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அவங்க பேரு சொல்ல விரும்பல. நாம அதை கடந்து போவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்திற்கு நீங்கள் அளித்த நிதியை, ஒவ்வொரு மாவட்டமும் எவ்வளவு நீங்க நிதி அளிச்சிருக்கீங்க, அதோட இஷ்யூஸ் எல்லாமே ஒவ்வொரு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இன்னும் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் நான் முதற்கொண்டு டிராவல் பண்ண பஸ் செலவோ இல்லை உணவருந்திய செலவோ, இன்னும் குறிப்பா சொன்னா தங்கிய செலவோ, எல்லோருமே அவரோட கைப்பணத்தை போட்டுதான் இதுவரை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அமைப்பிலிருந்து யாரும் கேட்கவில்லை. அப்படி கேட்கக்கூடிய தன்மையில எந்த ஆசிரியரும் இல்லை, பெருந்தன்மையோடு தான் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு இருந்தவர்கள் பல விளையாட்டை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனவே ஒவ்வொருத்தரும் போராட்டத்திற்கு முன்பாக வருபவர்களோ தன்னுடைய சொந்த பணத்தை தான் இதுவரையும் நாம போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கும் தன்னோட சொந்த பணத்துக்கும் குழுவில் கொடுத்த பணத்திற்கும் முற்றிலும் சம்பந்தம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாம ஒரு சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். அது வரக்கூடிய இந்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் புதன்கிழமை முதற்கொண்டு அந்த வழக்கு எண் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதோட ஸ்டேட்டஸ் நீங்க ஆன்லைன்ல பாத்துக்கலாம். எப்போ அந்த பெஞ்சுக்கு வருது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நேரடியாவே பார்த்துக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதாக அனைத்து கட்சி தலைவர்களும் தோழர்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஆசிரியர் கூட்டமைப்பு நமக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். எனவே நம்ம உரிமையை மீட்க நம்மளோட பிரச்சனையை நாம தான் எடுத்து சொல்லணும். நமக்காக யாரும் வரமாட்டாங்க. இதுவரை ரொம்ப சிறப்பான முறையில நீங்க ஆதரவு வழங்கியிருக்கீங்க. இதே போல் தொடர்ந்து நீங்க ஆதரவு வழங்க வேண்டும். நிச்சயமாக நம் போராட்டம் வெல்லும். வாகை சுடுவோம். பார்த்திபன்.